இவங்க தான் நம்ம பிரைட் மதுமிதா. இவங்களுக்கு நம்ம வந்து வெட்டிங் அதாவது முகூர்த்தம் புக் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இவங்க நம்மக்கிட்ட என்கேஜ்மெண்ட் நம்மகிட்ட தான் புக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய முகூர்த்தம் மேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின் ஃபினிஷ்டாக இருக்கணும், ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்களுக்கு ஐஸ் வந்து ரொம்ப உள்ளே இருந்த மாதிரி இருந்ததுனால நான் ஐஸ் மட்டும் ரொம்ப போல்டாக பண்ணிக்கிட்டேன். மேக்கப் எல்லாமே சட்டிலாகவே போயிட்டேன். ஓரளவுக்கு அவங்களுக்கு மேக்கப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லிப்க்கு மூவ் ஆன் ஆகியாச்சு. லிப் லைனர் போட்டு ஒரு பிங்க் கலர் ஷேட் தான் அவங்களுக்கு உள்ள ஃபில் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா மேக்கப்பும் முடிஞ்சிருச்சு. அவுட்லுக் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் அவங்களோட அவுட்லுக். நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு மூவ் ஆன் ஆகிடலாம். ஹேர் பொறுத்த வரைக்கும் க்ரிம்பிங் தான் இந்த மேஜர் பார்ட்டே. இயர் டு இயர் செக்ஷன் எடுத்து அதை சென்டர் பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணி அந்த பார்ட்டில் 2 டிவைட் பண்ணி மினிமல் ஹேராக எடுத்து நான் வந்து க்ரிம்ப் பண்ண ஆரம்பித்தேன். ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரிம்பிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்ம என்ன ஹேர் டூ பண்ணுறோமோ அதை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அதுதான் இருக்கிறதே ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு வேலையும் கூட. ரொம்ப பொறுமையாக அந்த வேலையை நான் கொஞ்சம் டிவிஷனாக எடுத்து எல்லாமே க்ரிம்ப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் முடிச்சுட்டு தென் அடுத்த ஹாஃபும் நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஹேர் டூ என்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களோ அந்த ஹேர் டூ தான் நான் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். அவங்க எனக்கு ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்பியிருந்தாங்க, இந்த ஹேர் டூ தான் வேணும் அப்படிங்கிறத. அதை நீங்கள் வந்து அவங்களுக்கு பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது என்ன ஹேர் டூ அப்படிங்கிறது. ரொம்பவே நீட்டாகவும் ரொம்ப ஃபினிஷிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பர்ஃபெக்டாக அவங்க சொன்ன மாதிரி என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி எக்ஸாக்ட் லுக் வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த லுக் பார்க்கும்போது. நான் வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை போட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்தளவுக்கு அவங்களுடைய ஹேர் லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்க்க தானே போகிறீங்க அப்படி என்ன லுக் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு லுக் நார்மலாக எல்லா கேர்ள்ஸுமே வந்து எதிர்பார்க்குற ஒரு ஹேர் டூ தான் அது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து அது எப்படி சொல்ல பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த லுக் அவுட்டாக. நம்ம வந்து ஹேர் ஜடையை இப்படி இழுத்து வரும்போது அது டப்புன்னு அங்கே சேரில் போய் அடிக்கணும். அப்போ தான் அது நல்ல க்ரிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு அவசரம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால அவங்க அவசரமாக கிளம்புறாங்க. மண்டபத்திலே மீதி ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. மாப்பிள்ளை வர்றது தான் வெயிட்டிங். மாப்பிள்ளை வந்தோடனே நம்ம முகூர்த்தம் சாரீ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளார்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியதான் அவங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த கேப்பில் சில வீடியோஸ் அதெல்லாம் நான் எடுத்துகிட்ருந்தேன். நம்ம வேலைக்கு அது தானே ரொம்ப முக்கியம். அதனால் எனக்கு என்னெல்லாம் வீடியோ வேணுமோ ஃபோட்டோஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த பிட்வீன் கேப்பில் நான் எடுத்துகிட்ருந்தேன். அந்த கேப்புக்குள்ளே வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற சவுண்டு கேட்டுட்டு அவங்க சாரீ எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. முகூர்த்தம் சாரியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸ் தான் கொஞ்சம் மறந்து இங்கே வச்சுட்டு வந்துட்டுருந்தாங்க. அதனால கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளார்ஸும் கிடச்சோடனே அவங்களுக்கு ஃப்ளார்ஸு சாரீ எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்டு ரொம்பவுமே ஹரிபரியாக கிளம்புனோம். லாஸ்ட் மினிட்ல மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க பொண்ணு. அதுக்கப்புறம் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவங்களுடைய முகூர்த்தம் சாரீ இது தான் ஃப்ளாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து முகூர்த்தம் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. பொண்ணு கிளம்பியாச்சு. இதுதான் இன்றைக்குடைய விழாவுடைய ஸ்டோரி. என்னுடைய மதுமிதா பிரைட் எப்படி ரெடி ஆனாங்கிறது தான். இதே மாதிரி ஸ்டோரி வேணுமா என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.